என்னக்கா தலைவலிக்குதுன்னு சொன்ன, சுட காஃபி கொண்டு வரட்டுமா? இல்ல, ஒண்ணு வேண்டாம். மாப்பிள, இதோ உங்க அத்தா வந்துட்டாளே. வாயேஸ்வரி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணையும் மேடையில் உட்கார வச்சிடலாமா? உட்கார வச்சிடலாம். மாப்பிள, நீங்க மேடையில் வந்து உட்காருங்க. நீங்க வாங்க. சரிங்க மாமா. சந்திரா அக்கா, நீ ரேவதியை கூட்டிட்டு வா. சரிக்கா. இந்த சாவி. ரேவதி, அக்கா வந்துட்டாங்க. உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ரேவதி, போலாமா? வா போலாம். வா. சாமுண்டீஸ்வரி, அந்த மகேஷ் அழைச்சிட்டு வந்து ரேவதி கிட்ட எல்லா உண்மையையும் சொல்ல வைக்க போறேன்னு சொன்னியே, இப்போ நீ மட்டும்தான் வந்திருக்க. என்னாச்சு சாமுண்டீஸ்வரி? இப்ப அதை பத்தி எல்லாம் எதுவும் பேச வேண்டாம், எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி சாமுண்டீஸ்வரி. ரெண்டு பேரும் வந்திருக்கிறவா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ. ரெண்டு பேரும் மாலையை போட்டுக்கோங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. உட்காருங்க. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்திராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாத்மஜாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்தியக்ஷாய நமஹ, ஓம் சுஜப்ரியாய நமஹ, ஓம் அக்னிகர்ப்பசிதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் வாணி பிரதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ, ஓம் சர்வதனயாய நமஹ, ஓம் சர்வரீ பிரியாய நமஹ, ஓம் சர்வாத்மகாய நமஹ, ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமஹ, ஓம் தேவாய நமஹ, ஓம் அநேகாட்சிதாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சுத்தாய நமஹ. இந்தாங்க, இந்த மஞ்சக்கீரை எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டுங்க. சீர்வஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சர்வாபிஷித்திரஸ்து. அவன் வயித்துல குத்தியிருந்த கத்தியை நான் தானே எடுத்தேன். அப்புறம் எதுக்கு நீ எடுத்ததா டாக்டர் கிட்ட சொன்ன? இதில் உன்னை இன்வால்வ் பண்ணா அது ஒன்றை மட்டும் பாதிக்காது, மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். அது மட்டும் இல்ல, நீ நினைச்ச மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது. அப்போ உனக்கு மட்டும் பிரச்சனை வந்தா பரவாயில்லையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓம் பிரக்ருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்யே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ, ஓம் ஸ்வதாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் தன்யாயே நமஹ, ஓம் கிரண்மயே நமஹ, ஓம் லக்ஷ்மே நமஹ, ஓம் நித்யமுக்தாயே நமஹ, ஓம் விமாவர்யே நமஹ, ஓம் ஆதித்யே நமஹ, ஓம் தித்யை நமஹ, ஓம் தீப்தாயை நமஹ, ஓம் வசுதாயை நமஹ, ஓம் வசுதாரண்யே நமஹ, ஓம் கமலாயை நமஹ, ஓம் காந்தாயை நமஹ, ஓம் காமாட்சே நமஹ, ஓம் க்ஷீரோத சம்பவாயை நமஹ, ஓம் அனுக்கிரகப்பிரதாயை நமஹ. என்னங்க? கொடுங்க. ஓம் அனுக்கிரகப்பிரதாயை நமஹ, ஓம் புத்தயே நமஹ, ஓம் அனகாயை நமஹ, ஓம் ஹரிவல்லபாயை நமஹ, ஓம் அசோகாயை நமஹ, ஓம் அமிர்தாயை நமஹ. ஓம் இந்தாங்க, இந்த தங்கத்தாலிய பொண்ணு கழுத்துல போடுங்க. சீர்வஷஸ்வ ஆயுஷ்ய ஆரோக்கிய பாபிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. சதமானம் பவதி சதாயுட் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே
அந்த மஞ்சள் கயிறு கழட்டு. குங்குமம் வச்சு விடுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சுவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. இந்தாங்க 2 பேரும் சேர்ந்து பிள்ளையாருக்கு ஆரத்தி காட்டுங்க. ஓம் கணானாம் ஸ்வா கணபதிஹும் நமாமஹே கவிம் கபீனாபவஸ்திரவஸ்திரமம் ஏஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க. எப்படியாவது அந்த மகேஷை கூட்டிட்டு வந்து ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வைக்கலான்னு பார்த்தா எல்லாம் சொதப்பிருச்சு. இப்ப தேவையில்லாம இன்னொரு பிரச்சனையும் சேர்ந்து வந்திருக்கு. அந்த மகேஷ் எங்க போனா என்ன ஆனானே தெரியலையே. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அத்த பணம் தான் இருக்கு. சரி மாப்பிள்ள, ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. நீங்களும் மயில் மாப்பிளையும் போய் செங்கல் சோலையில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. எப்பா போலாமா? போயிட்டு வந்துடுறத. நீங்களாம் போய் வண்டியில இருங்க, நான் வந்துடுறேன். யோ மசன்னு நிக்காம சீக்கிரம் மண்ணை வெட்டி போடுங்கய்யா. ப்ரொடக்ஷன் லேட் ஆயிருச்சுன்னா ஓனரமா என்னதையா திட்டுவாங்க. சீக்கிரம் அள்ளி கொடுங்க. சரிங்கய்யா. இந்த பொம்பளைகளுக்கு சம்பளம் கொடுக்கறதே வேஸ்ட். எல்லாம் ஊரு கதை. அடுத்த வீட்டு கதையை பேசிக்கிட்டு ஏய் அசன் நின்று பேசிக்கிட்டு ஓ வீட்டு கதையை கேட்க ஆள் இல்ல. சீக்கிரம் வேலையை பாருங்கம்மா. சரிங்கய்யா. ஏய் சீக்கிரம் அடிக்கியா. சரிண்ணா. ஐயா, உங்களால முடியல நேரில் போய் உட்காருங்க. தம்பி, எனக்குன்னு யாரும் இல்லை. நான் வேலை பார்த்து சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும். அப்படி இருக்கிறப்ப நான் எப்படிப்பா உட்கார முடியும்? வேலை செஞ்சுதான் ஆகணும். சரி, நீங்க வாங்க வாங்க. அப்படி நிழல்ல உட்கார வைப்பா. இப்படி உட்காருங்க. பார்த்து. ஐயா, நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு சம்பளம் வந்துடும். சரிங்களா? சரிங்க. இன்னைக்கு வார சம்பள நாள். வழக்கம் போல 300 ரூபாய் கமிஷன் எடுத்துட்டு தான் அந்த மேனேஜர் கொடுப்பான். நாம சம்பாதிக்கிறதே கொஞ்சம், அதுலயும் இப்படி கமிஷன் எடுத்துட்டு கொடுத்தா நாம எப்படி பொழைக்கிறது? இதெல்லாம் முதலாளி அம்மாக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு ஒண்ணுமே புரியலையே. ஏங்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அடா ஆமா சகல, இன்னைக்கு நேத்தா நடக்குது. ரொம்ப நாளா இப்படிதான் நடக்குது. அந்த மேனேஜர் இருக்கானே பர்பிள் மண்டையன், ரொம்ப மோசமானவன். நம்ம சின்னத்தையோட கையாளு. அவங்க ஆசீர்வாதத்தோட தான் எல்லா தப்பையும் செய்யறான். இது சரியில்லைங்க. வேலை செய்யறவங்க வேர்வை அடங்குறதுக்குள்ள அவங்ககிட்ட கூலியை கொடுத்துடணும். இங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு பிடிங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. எப்பா, நீ போய் தட்டி கேட்க போறியா? இதெல்லாம் வேணாம் சகல. வீணா சின்னத்தையோட பகையை சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே உனக்கும் அவங்களுக்கும் ஆகாது. இதை இப்படியே விட்டுறலாம்ப்பா. பாப்போம். இல்லைங்க, இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? சரிங்க, நீங்க பணத்தை வண்டியிலேருந்து எடுத்து மேனேஜர் கிட்ட கொடுங்க.
மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்ப இன்னைக்கு அந்த பப்புள் மண்டைனுக்கு தீபாவளி தல தீபாவளி மாட்டினா. என்னப்பா மேனேஜர், ஹவ் ஆர் யூ? ஐயா வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீங்க சம்பாதிச்சு கார்லாம் வாங்கிட்டீங்க போல இருக்க. ஐயா என்ன எப்படி கேட்டுப்பிட்டீங்க? என்னம்மா சென்னையில இருந்து கார் வாங்கிட்டு வந்து செங்கல் சூளையில இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. அதான் தூசி விழுகாம தொடச்சுக்கிட்டு இருக்கேன். சின்னம்மா காரை தொடச்சிட்டு இருக்கீங்க? ஆமாங்கய்யா. ஆகட்டும் ஆகட்டும். பெரியம்மா சம்பளம் கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டாங்க. பார்த்து நீங்க வழக்கம் போல பண்ற மாதிரி பண்ணி நீங்க சொல்லி விட்டீங்களா? அதே மாதிரியே செஞ்சிடறேன். நான் சொல்லி தானே செய்யறேன், செய்டி. சரிங்கய்யா, அப்படியே பண்ணு. கையெழுத்த போடு. இந்தா அடுத்த ஆள் வாயா. வழக்கம் போல 300 ரூபாய் கையெழுத்த போடு. தான் கொடுக்குறான். இவன் நல்லாவே இருக்க மாட்டான். இந்தா போ. இந்தா கையெழுத்த போடு. இந்தா. என்ன சார் 2500 ரூபா தான் இருக்கு, 300 ரூபா குறையுதே சார். வழக்கமா கொடுக்கறது தானே, வாங்கிட்டு போயா. நான் புள்ளக்குட்டிக்காரன் சார், செலவு கூட இல்லை சார். உன்னை யார் பிள்ளைக்குட்டி பெத்துக்க சொன்னது? போ, நீ செஞ்சதுக்கு அவ்வளவுதான். இங்க பாரு, நீ நாளைக்கு வேலைக்கு வரணுமா வேணாமா? வரணும் சார். அப்ப கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஒரு தடவை சொன்னா சார், புரியாது. 300 ரூபா கிளம்பி கொடுங்க போயிட்டே இரு. சார். போ. ஏங்க எதுக்கு பணத்தை பிடிச்சிட்டு கொடுக்குறீங்க? அவர்கிட்ட அந்த 300 ரூபாயை கொடுங்க. வழக்கம் போல தரது தானே தந்தேன். இது என்ன புது கேள்வி? 300 ரூபாயை கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? நான் கேட்காம வேற யாரு கேட்பா? யோ, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. யாருன்னு முதல்ல சொல்லியா? பர்பிளே, அத நான் சொல்றேன். பர்பிளே, இவர்தான் சாமுண்டீஸ்வரி அத்தையோட 2வது மருமகன். ஓ, கடைசி நேரத்துல மாப்பிள்ளை மாறினதா சொன்னாங்களே, அவர்தான் இவரா? ஏய் பப்புள் மண்டையா, என்ன எகிர ஆரம்பிச்சிட்ட? நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இத பாருங்க, வந்தமா பணத்தை கொடுத்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாம இதுல தலையிட்டீங்க, அசிங்கப்பட்டு தான் போவீங்க. அசிங்கப்பட்ட என்ன சட்ட கலர்ல வாயிலிருந்து என்னமோ வருது? பண்றதே தப்பு, இதுல அதிகாரமா பேசுறியா? உனக்கு அவ்வளவு திமிரு? சாரி சார். எங்க போற? இரு, உனக்கு தான் சம்பளம் கிடைக்குதுல, எதுக்கு வேலை செய்யறவங்க வயித்துல அடிக்கிற? போ, திரும்பி பார்க்காம போ. போ. ஏங்க சொல்லுப்பா. நீங்க உட்காந்து எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுங்க. நீ உட்காந்து கொடுப்பா? வந்து உட்காருங்க, வாங்க. சரிப்பா. இந்தாங்கய்யா உங்க பணம். ரொம்ப நன்றிங்கய்யா, வரேன். வாங்க. 2500 ஒரு 300. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு தான் நாங்க முழு சம்பளத்தை வாங்கியிருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்கணும். இந்தாங்க 2800. சார் ரொம்ப நன்றி சார். இந்த மேனேஜர் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருந்தா சார். இப்போ நீங்க வந்துட்டீங்களா, இனிமே நாங்க நிம்மதியா இருப்போம். இனிமே உங்க சம்பளத்துல யாராவது கை வச்சாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். கையெழுத்து போடுங்க. இந்த இடத்துல. இந்தாங்க இந்தாங்க. $2500 $300. ரொம்ப நன்றிங்க. நன்றி ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏமா வாங்கம்மா. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. இருங்கடா உங்கள. சொல்லு செல்வம், என்ன விஷயம்? மேடம், இங்க எல்லாமே தப்பா நடக்குது மேடம். என்ன சொல்ற? மேடத்தோட சின்ன மாப்பிள்ள வந்து நம்ம சம்பள விஷயத்துல பண்ண தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா மேடம்.
என்னையா சொல்ற? ஆமா மேடம், அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்னையும் அடிச்சுட்டு தொழிலாளிக்கு அவனே சம்பளத்தை கொடுக்குறான் மேடம். தொழிலாளிக்கு முன்னாடி எனக்கு அசிங்கமா போச்சு மேடம். ஓ, அந்த அளவுக்கு போயிட்டானா அவன்? அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், உடனே வரேன் மேடம். இந்தாங்கம்மா, கையெழுத்து போட்டுருங்க. வரங்க. எப்பா எல்லாம் முடிஞ்சுப்பா. இருங்க, அவர் இருக்காரு. பாத்துங்க. ஐயா இந்தாங்கய்யா. தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். தொழிலாளி கஷ்டம் தெரிஞ்சு உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய மனசு தம்பி. நீங்க அடிக்கடி வந்துட்டு போங்க தம்பி, நாங்க நல்லா இருப்போம். சரிங்க, கண்டிப்பா வந்துட்டு போறேன். நீங்க கவலைப்படாம போங்க. ஐயா இருங்க, கையெழுத்து போட்டு போங்க. இந்தாங்க. சரிங்கய்யா, அப்ப போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி தம்பி. பார்த்து போங்க. எப்பா அவ்வளவுதான்ப்பா. எப்பா பப்புல் மண்டனுக்கு சரியான அடிப்பா. மீதி பணத்தை அத்தைட்ட கொடுத்துருவான். அக்கா, அந்த டிரைவர் மாப்பிள்ளை போய் சம்பளம் கொடுக்க சொன்னா ரவுடி மாதிரி அடிதடி பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன சொல்ற சந்திரா? ஆமா, பாரு மேனேஜர் அடிச்சு எப்படி உதைச்சிருக்கானு. ஆமா மேடம், அவர் என்னை அடிச்சிட்டாரு மேடம். அதான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்த மேடம். செங்கல் சூளைக்கு இத்தனை நாள் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்குதான் அவன் போன அன்னைக்கே பிரச்சனை இழுத்து விட்டுட்டான் பாரு. சந்திரா, மாப்பிள்ள அப்படிலாம் பண்ணக்கூடியவர் இல்ல. அப்படியே அவனை அடிச்சிருக்காருன்னா அதுக்கு நியாயமான காரணம் ஏதாவது இருக்கும். சும்மாலாம் அப்படி பண்ண மாட்டார் அவரு. இப்படியே நீங்களும் அக்காவும் தூக்கி வச்சு கொண்டாடுறதுனாலதான் அவன் தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கான். சந்திரா, மேனேஜர் சொல்றத மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. மாப்பிள்ள வரட்டும், அவர்கிட்டயே விசாரிப்போம். அவர் இப்படி அடாபடியா நடந்துக்கிற ஆளே கிடையாது. என்னப்பா பப்புல் மண்டை நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறான்? வாங்க மாப்பிள்ள, செங்கல் சூளையில என்னதான் நடந்துச்சு? மேனேஜர் என்னமோ நீங்க அடிச்சதா சொல்றாரு. அங்க என்னதான் நடந்துச்சு? கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கிட்ட இருந்து இவர் சம்பளத்தெல்லாம் புடுங்கிட்டு இருக்காரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, அங்க வேலை செய்யற எல்லார்கிட்டயும் 300 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டு இருக்காரு. இது இப்போ இல்ல, ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. வேலை செய்யறவங்க கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிறது பாவம் இல்லையா? அப்படிலாம் செய்யல மேடம், வீணா பழி போடுறாரு மேடம். நீ செய்யலைனா அவர் எதுக்கு உன் மேல பழிய போடுறாரு? மேடம் அதான் மேடம் எனக்கும் தெரியல. அக்கா, இவ ஏன் மேனேஜர் மேல பழி போடுறான்னு தெரியுமா? இந்த மேனேஜரை பதவியில இருந்து தூக்கிட்டு இவனுக்கு ஃபேவரான ஆளை உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறான். அத்த, இவன் தப்பு செஞ்சது உண்மை. லேபர்ஸ் கிட்ட 300 ரூபாய் கமிஷன் வாங்கினதும் உண்மை. இல்ல மேடம், இவங்க 2 பேரும் வீணா என் மேல பழி போடுறாங்க மேடம். பப்புலு, அப்படியா? கொஞ்சம் இரு. அத்த, இங்க பாருங்க, உங்க மேனேஜர் லட்சணம் உங்களுக்கே தெரியும். என்ன சார், 2500 ரூபா தான் இருக்கு. 300 ரூபா குறையுதே சார். வழக்கம் போல கொடுக்கறது தானையா, வாங்கிட்டு போயா. நான் புள்ள குட்டிக்காரன் சார், செலவு கூட யார் புள்ள குட்டி பேத்துக்க சொன்னது? செலவுக்கு இல்லையா? போயா. ஏங்க, எதுக்கு பணத்தை புடிச்சிட்டு கொடுக்குறீங்க? அவர்கிட்ட அந்த 300 ரூபாய் கொடுங்க. இதெல்லாம் கேட்க நீ யாரியா? நான் கேட்காம வேற யாரு கேப்பா? ஏய், முதல்ல நீ யாருன்னு சொல்லு.
ஏங்க இதை இப்போங்க எடுத்தீங்க? எப்பா இந்த பப்புள் மண்டை இப்படி உருட்டவா நடந்துப்பான்னு எனக்கு தெரியும். சின்னத்தையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதும் தெரியும். அதான் ஒரு சேஃப்டிக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ யூஸ் ஆகுது பாத்தியா? ராஸ்கல், தப்ப நீ செஞ்சுட்டு ஏன் மாப்பிள்ள மேல பழிய போடுறியா? தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை ஒரு பொறுப்பான பதவியில உட்கார வச்சா இப்படிதான் நடந்துப்பியா? சந்திரா, இந்த மாதிரி கேடு கெட்டவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? இல்லக்கா, அது வந்து நீ எதுவும் பேசாத. ஏய், இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. போட வெளிய. இவ்வளவு நாளா அங்க தப்பு நடக்கிறது எனக்கு தெரியாத மாப்ள. நீங்க இன்னைக்கு அந்த தப்ப கண்டுபிடிச்சு சரி பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அத்த, சகல இப்படி செஞ்சதும் தொழிலாளிங்களா அங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமா? சகல நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போனாங்க. எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. இனிமே செங்கல் சோள மட்டும் இல்ல, நம்மளோட மொத்த கம்பெனி விஷயத்தையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. சரிங்க அத்தை. வாரே வா. மாப்பிள, சாமுண்டீஸ்வரி யாரையும் நம்பி அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கறவ இல்ல. உங்ககிட்ட கொடுக்கறான்னா உங்க மேல அவ அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. உங்களால இனிமே நம்ம தொழில் பெருசா டெவலப் ஆக போகுது. அதுல என்ன சந்தேகமாமா? சகல தொட்டாலே எல்லாமே சக்சஸ் தானே. என்ன மன்னிச்சிரு ராஜா. நான் இவ்ளோ நாளா உன்னை பத்தி தப்பா நினைச்சு வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கேன். ரொம்ப நன்றி ராஜா. அதெல்லாம் விடு. இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். நமக்கு இப்போ அந்த மகேஷ் கண்ணு முழிக்கணும். அது வரைக்கும் அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ இதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. நீ ஊருக்கு போறதுல மட்டும் கவனமா இரு. ராஜா, அந்த மகேஷ் மாயா ரொம்ப தப்பானவங்களா? அவங்களுக்குள்ள தப்பான உறவு இருந்தது உண்மையா? அத பத்தியும் இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. மகேஷ் நான் கடத்துல நீ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அந்த உண்மையும் நீ ஒரு நாள் தெரிஞ்சுப்ப. ஹலோ மேடம், நான் டிராவல் ஏஜென்சிலேருந்து பேசுகிறேன் மேடம். நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறதுக்கான டிக்கெட் விசாலாம் ரெடியாக இருக்கு மேடம். நீங்கள் வந்தால் கலெக்ட் பண்ணிக்கலாம் மேடம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் உடனே வரேன். வாங்க மேடம். நான் ஆஸ்திரேலியா போறதுக்கு விசா டிக்கெட்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கான். வந்து என்ன கலெக்ட் பண்ணிட்டு போக சொன்னாங்க. சரி, வா போலாம். ம். சொல்லு மல்லிகா. அந்த மகேஷ் விஷயத்தை பத்தி பேசலாம் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ தான் மண்டபத்துல வச்சு இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டல, அதான் இப்ப கால் பண்ணேன். ஆமா, அப்ப சூழ்நிலை சரியில்லை, அதான் பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல சாமுண்டீஸ்வரி. ஒரு பிளானோட என்ன கூப்பிட்ட, நானும் வந்து ரெடியாகி இருக்கும்போது வேண்டான்னு சொல்லிட்ட. ஆமா, முதல்ல பேசினப்போ இருந்த சூழ்நிலை வேற. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. அதான் சூழ்நிலை மாறி போச்சு. சத்தியமா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? அதான் ப்ராப்ளமே. சரி, நீ அந்த மகேஷ கூட்டிக்கிட்டு வந்து உன் பொண்ணு முன்னாடி எல்லா உண்மையையும் சொல்ல வைக்க போறேன்னு சொல்லிட்டு தானே வெளியே போன. ஆனா நீ மட்டும்தான் திரும்பி வந்த. போன இடத்துல என்னதான் நடந்துச்சு? அங்கதான் நான் சொன்ன சிக்கலே. ஆக்சுவலா நான் தான் அவனை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தேன். நான் அங்க போய் பார்த்தப்போ யாருமே இல்ல. அந்த மகேஷையும் காணோம். அவனுக்கு காவலா இருந்த அந்த ரவுடி பசங்களையும் காணும். ஐயோ, என்னாச்சு? அவன் ஓடி போயிட்டானா?
காவலுக்கு இருந்தவங்க என்ன ஆனாங்க? அதான் எனக்கும் புரியல. ஒருவேளை அந்த மாயாவுக்கு நான் மகேஷை அடைச்சு வச்சிருந்த இடம் தெரிஞ்சு அவனை அங்கிருந்து அழைச்சிட்டு போயிட்டாலும் நினைச்சு நான் அவ வீட்டுக்கு போய் அவகிட்ட மறைமுகமா விசாரிச்சும் பார்த்தேன். விசாரிச்சியா? அதுக்கு அவ என்ன சொன்னா? அவ பழைய கோவத்தோட தான் பேசினா. அவ கோவம் கொஞ்சம் கூட குறையல. மகேஷை இழந்த தவிப்பு அவளோட கண்ணுலயும் பேச்சுலயும் தெரியுது. சோ அவ மகேஷை கூட்டிட்டு போகலன்னு தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு எதுவும் தெரியாது. அது சரி, நீ காவலுக்கு வச்சியே அந்த ரவுடி பசங்களுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? அதுல ஏதாவது தகவல் கிடைக்குமே. கேட்கலான்னு தான் நான் ஒருத்தனுக்கு போனும் பண்ணேன். அவனோட போனு மகேஷை அடைச்சு வச்சிருந்த இடத்துலயே இருந்துச்சு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரே குழப்பமா இருக்கே. மகேஷ் அங்கிருந்து தூக்கறதுக்கு வேற யாருக்காவது மோட்டிவ் இருக்கா? ஒருவேளை அந்த சிவனாண்டி ஏதாவது தூக்கிட்டு போய் மறைச்சு வச்சிருப்பானோன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒருவேளை அவனே கூட தப்பிச்சு போயிருக்கலாம்ல. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு. அவன் எங்க இருக்கான், உயிரோட இருக்கானா இல்லையா, ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. நீ ஒன்னு நினைச்சு அவனை கடத்தி வச்ச, ஆனா இப்ப எதிர்பாராம வேற ஒண்ணு நடந்துருச்சு. இப்ப அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பழி ஊ மேலதான் வந்து சேரும். நீ எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிரு. அப்பதான் உன் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அவனை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. ஆனாலும் நான் அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். சரி, நீ எது செஞ்சாலும் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணு. வச்சிரட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க உட்காருங்க. வாங்க. உங்க விசா ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரெடியா இருக்கு மேடம். ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு மேடம். இந்த கவரில் விசா டிக்கெட்லாம் இருக்கு. நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க மேடம். எல்லாமே கரெக்டா இருக்கு. உங்களுக்கான பேமெண்ட்டை நான் ஆன்லைன்ல ஆல்ரெடி அனுப்பிட்டேன். போலாமா? Thank you. Happy journey. Thank you. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆஸ்திரேலியா போகிறதுக்கு உனக்கு வீசா கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ அங்கே போய் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். உன் லைஃப்பை நீ உன் இஷ்டப்படியே வாழலாம். யாரும் உன்னை அங்கே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அது என்னமோ உண்மைதான். எல்லாரும் கூடயும் ஒன்றா இருந்து வெறுப்பு எல்லாத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வாழ்கிறது ஒரு டைப் ஆஃப் லைஃப். வேற ஒரு நாட்டில் தனியாக நம்ம தேவைங்களை நாமளே பார்த்துக்கிட்டு செல்ஃபாக எல்லா முடிவும் எடுத்துக்கிட்டு சுதந்திரமாக இருக்கிறது இன்னொரு லைஃப். அப்படி ஒரு லைஃப்பை வாழணும்னு உனக்கு இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு. உனக்கு அந்த மாற்றமும் தேவைப்படுது. அது எனக்கு நல்லா புரியுது. அது காரணம் சூழ்நிலை தான். நான் பார்த்த பழைய ரேவதி நீ இல்லை. எப்பவும் கோவமும் எரிச்சலாகவும் தான் இருக்க. நீ பழைய மாதிரி ஆகணும்னா உனக்கு இந்த சேஞ்ச் தேவைதான். என்னை பத்தி இவ்வளவு தூரம் அக்கறையா யோசிச்சிருக்கே, அதுக்கு தேங்க்ஸ். நீ மகேஷ் பிரச்சனை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி. நீ ஆஸ்திரேலியா போகிறதுக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்கு. ஆமா. உனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டியா? இனிமே தான் அதெல்லாம் வாங்கணும். சரி, வாங்கிக்கலாம். வாங்க சார். என்ன பார்க்கணும்? சூட் கேஸ் பார்க்கணும் சார். பாருங்க சார். இவ்வளோதான் இருக்கா சார்? ஆமாம் சார், இவ்வளோதான் சார் இருக்கு. சரி, இதில் உனக்கு எதனா பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. இந்த ப்ளூ பிடிச்சிருக்கு. அது ஓகேவா? சரிங்க, அதை கொடுத்துருங்க. ஓகே சார். பில்லிங் கீழே தான். வாங்க சார். வாங்க சார்.
மா இதை பில் போடுமா. ஓகே சார். சார் எவ்வளோ சார்? 4000 சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். போலாம். ஆஸ்திரேலியாவில் இப்போது வெதர் ரொம்ப கோல்டாக இருக்கும். அங்கே நீ போனதுக்கப்புறம் வேணா ஜர்க்கின் எதனா வாங்கிக்க. ஆஸ்திரேலியாவில் இப்போ குளிர்னு உனக்கு எப்படி தெரியும்? ஃபோனில் வெதர் செக் பண்ணாலே அது சொல்ல போகுது. என்ன எது யோசிச்சுட்டே இருக்க? மகேஷ் விஷயமா? இல்லை, நான் ஆஸ்திரேலியா போகிறதே எப்படி வீட்டில் சொல்லிட்டு போகிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லிக்காம போனா அம்மாவோட ரியாக்ஷனை நினைச்சாலே பயமா இருக்கு. அவங்க ரொம்ப கோவமாயிடுவாங்க. என்னை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கலான்னு நீ நினைக்கலாம். அப்படி நீ செஞ்சா அவங்க கோவம் முழுக்க உன் மேலே திரும்பிடும். உன்னை கண்டபடி பேசுவாங்க, திட்டுவாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காத.